மாணவர்களுக்கு வணக்கம். நாகர்கோவில் நிம்பஸ்லன் அகாடமி என்என்ஏவிலிருந்து நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி இந்த பதிவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஏ மெயின்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற தலைப்பில் நம்ம 17வது வீடியோ பார்க்க போகிறோம். இதுதான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஏ உடைய சிலபஸ். மொத்தமாக 20 கேள்விகள் கேட்பாங்க. நம்மளுடைய புரிதலுக்காக நம்ம 6 தலைப்புகளாக நம்ம பிரித்து வச்சுருந்தோம். அதில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, கெமிஸ்ட்ரி அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி, தமிழில் வேதியியல் மற்றும் பயன்பாட்டு வேதியியல் அப்படின்ற தலைப்பு தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த தலைப்புமே இன்னும் எளிமையாக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 5 சப்டாபிக்ஸாக பிரித்து வச்சுருந்தோம். பேட்ரி, கேஷியஸ் ஃபியூல், வாயு எரிபொருள், பாலிமர்ஸ் பலபடிகள், பயோமாலிகுல்ஸ் உயிர் மூலக்கூறுகள், மெடிசினல் கெமிஸ்ட்ரி, மருத்துவ வேதியியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொத்தமாக 5 தலைப்புகளாக நம்ம பிரித்து வச்சுருந்தோம். அதில் இன்றைக்கி பயோமாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பில் 2வது வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபாலோ பண்ணுறீங்க, நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த QR கோடை பயன்படுத்தி டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம நடத்தக்கூடிய கிளாஸஸுடைய ஃப்ரீ மெட்டீரியல் ப்ளஸ் இந்த தலைப்புகளுடைய ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டுமே நம்ம அந்த டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம். பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த லிங்க் கொடுத்துருப்போம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம டெலகிராம் குரூப்புடைய லிங்க் இருக்கும். அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இந்த சயின்ஸ் அண்ட் டெக்குடைய ப்ளேலிஸ்ட்டு அதோடைய லிங்க்குமே நம்ம கொடுத்துருப்போம். பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பயோமாலிகுல்ஸ் உயிர் மூலக்கூறுகள் அப்படின்ற தலைப்பை நம்ம 4ஆக பிரிச்சிருந்தோம். ஒன்று டெஃபனிஷன், ஃபஸ்ட்டு டெஃபனிஷன், வரையறை, அந்த கான்செப்ட் என்ன, அண்டர்ஸ்டாண்டிங் என்னவா இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது எலாபரேட்டாக நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் பற்றி பார்த்தோம். அதோடைய வகைப்பாடுகள் என்ன, என்னென்ன வடிவத்தில் இருக்குது, என்ன பயன்பாடு, அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பிற முக்கிய தலைப்புகள், அதர் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்ற தலைப்பில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரோட்டீன்ஸ் பார்த்தோம், புரதம் அப்படின்ற தலைப்பு பார்த்தோம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா லிப்பிட்ஸ் அப்படின்ற தலைப்பு பார்த்தோம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட், நியூக்ளிக் அமிலம் அப்படின்ற தலைப்புலேயும் நம்ம கண்டென்ட் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம விட்டமின்ஸ், வைட்டமின்கள் அப்படின்ற தலைப்பை தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ரொம்ப 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 முக்கியமான தலைப்பு. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எந்த கொஷின் பேப்பர் எடுத்தாலும் ஒரு கேள்வி விட்டமின்லேருந்து கேட்காமல் இருக்க மாட்டாங்க. விட்டமினில் கேட்பாங்க. இல்லை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புலேருந்து கேள்விகள் நிச்சயமாக இருக்கும். இந்த கண்டென்ட் எதுலேருந்து எடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டாக நம்ம சமச்சீர் புக்கு தான். வெளியில் பெரிய அளவில் போகலை, எடுத்துருக்குறோம். எது தேவையோ அதை மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்குறோம். பட் சமச்சீர் கல்வியில் இருக்கக்கூடிய கண்டென்ட் படித்தாலே போதுமானதான். இந்த டாபிக் எதிலெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 12th ஸ்டாண்டர்டில் கெமிஸ்ட்ரி வால்யூம் 2ல் யூனிட் 4ல் இருக்குது. அந்த யூனிட்டுடைய பேர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பயோமாலிகுல்ஸ் உயிர் மூலக்கூறுகள் அப்படின்றது. அதுக்கப்புறம் 11th பயோ கெமிஸ்ட்ரி அப்படின்ற புக்கில் யூனிட் 8ல் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பிலே நமக்கு கண்டென்ட் இருக்குது. அடுத்ததாக 9th புக்கில் சயின்ஸ் புக்கில் இருக்குது, 6th சயின்ஸ் புக்கில் இருக்குது. ஒன்று நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் அப்படின்றது, ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் அப்படின்றது. அதுக்கப்புறம் 6th புக் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை மட்டும்தான் ரெஃபர் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் கொஞ்சம் கண்டென்ட்டுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு அந்த அடிப்படை புரிதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, வாட் இஸ் மீன் பை விட்டமின் அப்படின்றது, வைட்டமின்கள் என்றால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி, அடிப்படையான ஒரு கேள்வி வருது. இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது இட் இஸ் அன் ஆர்கானிக் காம்பனண்ட் அப்படின்னா லிவிங் ஆர்கானிசத்துலேருந்து உருவாகக்கூடியது. உயிருள்ள மரம் செடிகள்லேருந்தோ இல்லை உயிரினங்களிலிருந்தோ இல்லை மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிரிகள் அதிலிருந்தோ உற்பத்தி ஆகுச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம ஆர்கானிக் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் கரிம ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லுவோம், இல்லை கரிம சேர்மங்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த விட்டமின்கள் அப்படின்றது என்னென்னா உடலில் இருக்குது. அதுவும் உடலில் எவ்வளவு இருக்குது அப்படின்னா மிக குறைந்த அளவு, ரொம்ப மிக குறைந்த அளவு தேவையானது, குவான்டிட்டிஸ் மிகச்சிறிய அளவில் தேவையான ஒரு கரிம ஊட்டச்சத்து, அதைத்தான் விட்டமின்கள் அப்படின்னு சொல்லுவோம். எளிமையாக சொல்லணும்னா இந்த 2 பாயிண்ட்டுமே போதுமானது தான். மிகச்சிறிய அளவில் தேவையான கரிம ஊட்டச்சத்து. இதோடைய எதுக்காக இது தேவை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உடலுடைய வளர்ச்சிக்கு,
உடலுடைய வளர்ச்சிதை மாற்றத்திற்கு, அதுக்கப்புறம் உடலுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு தேவையாக இருக்குது. 3 விடயம் சொல்லியிருக்கிறோம். உடலுடைய வளர்ச்சிக்கு, உடலுடைய வளர்ச்சிதை மாற்றத்துக்கு, மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் ஆரோக்கியம், ஹெல்த்துக்காக, உடலை டு மெயின்டைன் தி ஹெல்த் அப்படின்றது தான். அதை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டு ரெக்வயர்டு ஃபார் தி நார்மல் க்ரோத், மெட்டபாலிசம் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி ஹெல்த் அப்படின்றது. இதுதான் வந்து அடிப்படை புரிதல். ஒரு 3 பாயிண்ட்டாக சொல்லியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு கரிம ஊட்டச்சத்து, உடலில் வந்து மிகச்சிறிய அளவில் தேவையாக இருக்குது. எதற்காக தேவையாக இருக்குது அப்படின்னா இந்த 3 விடயங்களுக்காக: வளர்ச்சிக்காக, வளர்ச்சிதை மாற்றத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக அப்படின்றது. ஃபார் தி நார்மல் க்ரோத், மெட்டபாலிசம், க்ரோத், மெட்டபாலிசம் அண்ட் ஃபார் தி மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறோம், வரையறுத்திருக்கிறோம் அப்படின்றது தான். அடுத்ததான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கூடுதலான ஒரு புரிதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கார்போஹைட்ரேட் பார்த்துருக்குறோம், ப்ரோட்டீன் பார்த்துருக்குறோம், ஃபேட் பார்த்துருக்குறோம். இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஆற்றலை கொடுக்கும். ஆனால் இந்த விட்டமின்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் டஸ் நாட் ப்ரொவைட் எனர்ஜி. இவை ஆற்றலை வழங்காது அப்படின்றது தெரியணும் அப்படின்றது தான். இதோடைய முக்கிய அம்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உயிர்வேதி செயல்களை ஒழுங்குபடுத்துகிறது அப்படின்றது. இல்லைன்னா உயிர்வேதி வினைகளை ஒழுங்குபடுத்துகிறது. ரெகுலேட் தி பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன் தி பாடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடலே தன்னைத்தானே வந்து விட்டமின்களை வந்து உற்பத்தி பண்ணாது, தொகுக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த விட்டமின்களை உணவிலிருந்து, ஃப்ரம் தி டயட், யூஸ்வலி அப்டைன்டு ஃப்ரம் தி டயட், உடல் வந்து உற்பத்தி பண்ணாது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உணவின் மூலமாக இந்த வைட்டமின்களை வந்து நம்ம வந்து எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்றதான். அடுத்ததாக மேலே வந்து ஒரு சின்ன ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். வைட்டமின்ஸ் அப்படின்னு சொல்கிறது வைட்டல் கூட்டல் அமைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த மாதிரி புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இல்லை. இது வந்து எல்லா வைட்டமின்களும் அமைன்ஸாக இருக்கணுமா அப்படின்னா, அமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழுமத்தில் இருக்கக்கூடிய வேதிப்பொருளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த வேதிப்பொருளுக்கு, இந்த கரிம ஊட்டச்சத்துக்கு வந்து நம்ம வந்து விட்டமின்கள்னு பேர் வச்சோம். வைட்டமின் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறோம். ஆனால் முதல்ல கண்டுபிடிச்ச வைட்டமின் வந்து அமைன் குழுமத்தில் சேர்ந்தது. அதனால் அதை எல்லாமே அமைன் குடும்பத்தோடு சேர்ந்திருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் வச்சுருந்தாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஸோ வைட்டல் அமைன்ஸ்னால் எல்லாமே அமைன் குரூப்பில் சார்ந்தது இல்லை. ஆன்சர் இஸ் நோ அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வகைப்பாடு 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஃபேட் சாலிபிள் அப்படின்னு பார்க்குறோம், கொழுப்பில் கரையக்கூடியது. அதுக்கப்புறம் வாட்டர் சாலிபிள், நீரில் கரையக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கொழுப்பில் கரையக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா ADEK அப்படின்றது. வாட்டர் சாலிபிள் அப்படின்னா 2 தான், BC. வாட்டர் சாலிபிள் BC, WBC அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். WBC அப்படின்னா வாட்டர் சாலிபிள் விட்டமின் B அண்ட் விட்டமின் C அப்படின்றத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன கம்பேரிசன், நம்ம 2 பார்த்தோம் இல்லையா, ஃபேட் சாலிபிள் வெர்சஸ் வாட்டர் சாலிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேட் சாலிபிள் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா A இருக்குது, D இருக்குது, E இருக்குது, K இருக்குது. வாட்டர் சாலிபிளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 தான். பியோடைய குழுமம் காம்ப்ளெக்ஸ், B காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். பியில் வந்து ஒன்றே இல்லை, பியில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. அதுதான் B காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா C, இதில் வந்து 2 இருக்குது அப்படின்ட்டு தான். இதை வந்து ஒப்பிட போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த வைட்டமின்களை உறிஞ்சுறதுக்கு உடல் வந்து உறிஞ்சி எடுக்கிறதுக்காக, உணவிலிருந்து உறிஞ்சி எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான செயல்முறைகள் நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபேட் சாலிபிள் கொழுப்பில் கரையக்கூடியது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அது உடல் உறிஞ்சணும் அப்படின்னா அதுக்கு வந்து பைல் சால்ட்ஸ் வந்து அவசியமாக இருக்குது அப்படின்றதான். கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்களை உறிஞ்ச பித்த நீரில் உள்ள பித்தம் பைல்னா பித்த நீரில் உள்ள உப்புகள் தேவைப்படுகிறது அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் இதுவே வாட்டர் சாலிபிளாக இருந்ததுன்னா இந்த பித்த நீர்லாம் தேவையில்லை. நார்மலாக நமக்கு வந்து குளுக்கோஸ் எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆகுது இல்லையா, அதே மாதிரியே அப்சர்வ். ஸோ இன்டெஸ்டைனல் அப்சார்ப்ஷன் அப்படி சிம்பிள் இன்டெஸ்டைனல் அப்சார்ப்ஷன் பிற ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சப்படுவது போலவே குடலில் உறிஞ்சப்படுகிறது அப்படின்றது நார்மலாகவே தான். இந்த மாதிரி வந்து பித்த நீரில் இருக்கக்கூடிய உப்புலாம் தேவையில்லை அப்படின்றது தான். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வாட்டர் சாலிபிள் வந்து அதில் இருக்கக்கூடிய வைட்டமின்களை வந்து ஈஸிலி லாஸ்ட், இட் வில் பி லாஸ்ட் டியூரிங் குக்கிங், ஈஸிலி லாஸ்ட் ஈஸிலி டியூரிங்
குக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உணவை வந்து சமைக்கும்போது, இவ்வகையான உணவை சமைக்கும்போது என்ன ஆகும், இந்த மாதிரியான நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள் எளிதாக இழக்கப்படுகிறது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்றது தான். அதனால தான் வந்து சமைக்கக்கூடாது. உணவை காய்கறிகளை சமைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரியான சத்து வந்து வெளியே போயிடும் அப்படின்றது தான். ஒப்பிடும்போது ஃபேட் சாலிபிளை ஒப்பிடும்போது இந்த வாட்டர் சாலிபிளாக இருக்கக்கூடிய இந்த வைட்டமின்கள் வந்து சமைக்கும்போது எளிதாகவே வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கரைஞ்சு போயிடுது அப்படின்றத, இழக்கப்படுகிறது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரியான வைட்டமின்களை எப்படி எடுத்து செல்வது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபேட் சாலிபிளாக இருக்கக்கூடிய வைட்டமின்களை எடுத்து செல்கிறதுக்கு சில நகர்வு புரதங்கள் வந்து உபயோகப்படுது. கேரியர் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேரியர் ப்ரோட்டீன் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஃபேட் சாலிபிள் வைட்டமின்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்றது. எந்த இடத்துக்கு கொண்டு சேர்க்கணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது அப்படின்றத. ஆனால் வாட்டர் சாலிபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு கேரியரும் தேவையில்லை, எந்த ஒரு நகர்வு புரதங்களும் தேவையில்லை அப்படின்றத. இட் வில் ட்ராவல் ஃப்ரீலி பாடிலி வித்தவுட் ரெக்கவரிங் எனி கேரியர் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரதங்களின் உதவியின்றி தனியே நகர்கிறது. ஆனால் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விட்டமின் B12 அப்படின்றது வந்து அதுக்கு வந்து கேரியர் தேவை. இந்த B12 மட்டும், B12 மட்டும் ரொம்ப ரொம்ப எக்ஸப்ஷன். ஏன் அப்படின்னா இது வந்து கரையுமா அப்படின்னு கேட்டாலும் வாட்டரில் இட் இஸ் நாட் சாலிபிள் இன் வாட்டர். அதனால் வந்து இது வந்து கொஞ்சம் எக்ஸப்ஷனலாக இருக்கும். ஸோ வாட்டர் சாலிபிள்னு எடுக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் இந்த B12 மட்டும் நமக்கு வந்து அது சரியாக வராது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிகப்படியாக இருக்கக்கூடிய அதிகப்படியான வைட்டமின்கள் இப்போ நம்ம வந்து உணவில் எடுத்துகிட்ருக்கோம். உணவுலேருந்து அதிகப்படியான வைட்டமின்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த வைட்டமின்கள் வந்து உடலில் சேமிக்கப்படுதா அப்படின்னா சிலது சேமிக்கப்படுது, சிலது வந்து சிறுநீர் மூலமாக வந்து உடலிருந்து வெளியேறுது அப்படின்றது. அப்போது ஃபேட் சாலிபிளாக இருக்கக்கூடிய வைட்டமின்கள் என்ன ஆகுது அப்படின்னா சேமிக்கப்படுது. எங்கே சேமிக்கப்படுதுன்னா கல்லீரல், லிவர், இன்னொன்று வந்து கொழுப்பு திசுக்கள் அப்படின்றதா. த சர்ப்ளஸ் விட்டமின்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் தி லிவர் அண்ட் தி ஃபேட்டி ஆசிட். எது அப்படின்னா ஃபேட் சாலிபிளாக இருக்கக்கூடிய வைட்டமின்கள். ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் ஆர் ஸ்டோர்டு. த சர்ப்ளஸ் ஃபேட் soluble vitamins are stored in liver and fatty tissues அப்படின்றது புரிஞ்சுக்கணும். இதுவே வாட்டர் சாலிபிளாக இருக்குது அப்படின்னா சர்ப்ளஸ் விட்டமின்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக இருக்குது அப்படின்றது யார் கண்டுபிடிக்கிற அப்படின்னா கிட்னி டிடெக்ட் பண்ணுது. அது எதன் மூலமாக வெளியேறுது அப்படின்னா யூரின் மூலமாக வெளியேறுது அப்படின்றத. சிறுநீரகம் வந்து அதை கண்டறியுது. சிறுநீரகத்தோடு அது வந்து சிறுநீரகம் இல்லை, சிறுநீரோடு வெளியாகிறது அப்படின்றது தான். இது வந்து சின்ன கரெக்ஷன். சிறுநீரோடு வெளியாகுது அப்படின்றது. சிறுநீரகம் கண்டறியப்பட்டு சிறுநீரில் வெளியாகுது அப்படின்ற ஒரு டீட்டெயிலுமே நம்மளுக்கு தெரியணும். ரைட், இப்போ கம்பேரிசன் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா த ஃபஸ்ட்டு டைப் விட்டமின் ஏவை தான் நம்ம பார்க்க போகிறோம். விட்டமின் ஏ அப்படின்னு சொன்னாலே அதுக்கு வந்து அதோடைய முக்கிய வடிவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெட்டினால். விட்டமின் ஏ வந்து எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா ரெட்டினால் வடிவத்தில் இருக்கும். ரெட்டினால் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆல்கஹால் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் அப்படின்றது. ஆல்கஹால் அப்படின்னா மதுசாராயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த சாராய வடிவம் தான் வந்து விட்டமின் ஏவோட சாராய வடிவம் தான் ரெட்டினால் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் ஃபவுண்ட் இன் தி ஃபுட்ஸ் ஆஃப் அனிமல் ஆரிஜின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாமிச உணவுகளில் மட்டும்தான் இது வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து விட்டமின் ஏ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா விட்டமின் ஏ கண்ணு தெரியணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கண் நல்லா தெரியணும் அப்படின்னா விஷன் நம்மளுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து கேரட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் வீடுகளில். கேரட் அப்போ கேரட்டில் வந்து கண் தெரிகிறதுக்கான ஒரு விட்டமின் ஏ இருக்கிறதுனால தான் நம்ம வந்து கேரட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா இதில் ஏன் மாமிச உணவுகளில் மட்டும்தான் இந்த ரெட்டினால் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அப்படின்ற நமக்கு புரிதல் தெரியணும். அந்த வித்தியாசம் நமக்கு தெரியணும். ஏன் இந்த மாதிரி சொல்லாமல் இது ரெண்டும் முரணாக இருக்கே அப்படின்றதுக்கான ஐடியா நம்மளுக்கு தெரியணும். ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா விட்டமின் ஏ உடைய இன்னொரு வடிவம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா
கரோட்டினாய்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. கரோட்டினாய்டு அப்படின்றது அது வந்து ப்ரோ விட்டமின் ஏ, அது விட்டமின் ஏ இல்லை, ப்ரோ விட்டமின் ஏ, விட்டமின் ஏக்கு முன் வடிவமான பொருள், அதை தான் நம்ம வந்து கரோட்டினாய்டு அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் தாவர உணவில் இருக்குது, தாவர உணவுகளில் காணப்படுகிறது. ஃபவுண்ட் இன் தி ஃபுட்ஸ் ஆஃப் தி பிளான்ட் ஆர்ஜின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கரோட்டினாய்டு நமக்கு ரெட்டினாலாக கன்வெர்ட் ஆக முடியும். ஆனால் ரெட்டினால் டைரெக்டாக எங்கே இருக்கும் அப்படின்னா அனிமல்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் கரோட்டினாய்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பிளான்ட்டில் இருக்குது. அப்படின்றதுனால அந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். கேரட் சாப்பிட்டாலே கரோட்டினாய்டு கிடைக்கும். கரோட்டினாய்டை வந்து உடலால் ரெட்டினாலாக மாற்ற முடியும் அப்படின்ற புரிதல் நம்மளுக்கு இருக்கணும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சோர்சஸ், மூலங்கள். இந்த விட்டமின் ஏ எந்தெந்த உணவுல எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து லிவர் ஆயில், மீன் எண்ணெய் ஒரு குளிசை மாதிரி இருக்கும், நல்ல மாத்திரை மாதிரி இருக்கும், அதில் சின்ன வயசுலலாம் நம்ம சாப்பிட்ருப்போம். அடுத்து வந்து மீனில் இருக்குது, அதுக்கப்புறம் கேரட்டில் இருக்குது, மில்க் பாலில் இருக்குது, ஸ்பினாச் கீரையில் இருக்குது, பப்பாயா அண்ட் மேங்கோ. இது ரெண்டும் தான் வித்தியாசமாக இருக்குது. இந்த சோர்ஸஸ் படிக்கிறது ரொம்ப சிக்கல். ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மில்க்கு, எக்கு, லிவரு, மீட் அதெல்லாம் வந்து திருப்பி வரும். ஆனால் சில இடங்களில் சிலது வித்தியாசமாக இருக்கும். இந்த இடத்துல வித்தியாசமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பப்பாளி மற்றும் மாம்பழம் இது ரெண்டும் தான் இதில் வித்தியாசமாக இருக்குது. அது வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்குவோம். ஜென்ரலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த க்ரீனிஷ் எல்லோவாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா விட்டமின் ஏ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய செயல்பாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வைத்திறனை மேம்படுத்த, வளர்ச்சியை ஊக்குவிக்க அப்படின்ற மாதிரி விஷன் to ensure the vision and to ensure the growth அப்படின்றது தான் பார்வைத்திறன் மற்றும் வளர்ச்சி அதுக்கு தேவையான செயல்பாடுகளை விட்டமின் ஏ செய்யுது அப்படின்னா. இது குறையும் போது, விட்டமின் ஏ குறையும் போது என்ன பிரச்சனைகள்லாம் வருது, என்ன மாதிரியான நோய்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைபாடு நோய்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா மாலைக்கண் நோய் அப்படின்னு சொல்லுவோம். மாலைக்குருடு, நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்றது நல்ல முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். கலர் பிளைண்ட்னஸ்ன்னு கொடுத்தா தப்பு. கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு கொடுத்தா தப்பு. ஏன் அப்படின்னா கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்றது ஜெனட்டிக் டிஸார்டர். அது வந்து டிஃபிஷியன்சி டிசீஸ் கிடையாது, இட் இஸ் அ ஜெனட்டிக்கல் டிஸார்டர் அப்படின்றது மரபு வழியாக வரக்கூடிய ஒரு நோய் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து நமக்கு இருக்கணும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வேறு என்ன மாதிரியான நோய்கள்லாம் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜெரோப்தால்மியா இல்லை அப்படின்னா அதையே என்ன சொல்லலாம் அப்படின்னா கெராட்டோமலேஷியா. ஜெரோப்தால்மியா இல்லைனா கெராட்டோமலேஷியா அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து தமிழில் என்ன சொன்னால் கருவிழி நைவு அப்படின்னு சொல்லுவோம். கருவிழி நைவுன்னா ஒன்றுமே இல்லை, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா அந்த கார்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருவிழி என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரி அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஒரு மாதிரி அது சிதைஞ்சு போகிற மாதிரி, இந்த வெள்ளையாக இந்த மேகம் படிக்கிற மாதிரி ஆயிரும். அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கண் பார்வையே தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜெரோப்தால்மியா இல்லை அப்படின்னா கெராட்டோமலேஷியா அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் நம்மளுக்கு என்ன நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கெராட்டினைசேஷன் ஆஃப் த ஸ்கின். கெராட்டினைசேஷன்னா தோல் வந்து ரொம்ப தடிமன் ஆகிறது, அதை தான் நம்ம சொல்லலாம் கெராட்டினைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கண்ணுக்கு ஒரு பிரச்சனை, விஷனுக்கு ஒரு பிரச்சனை வருது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்றது தான். அது இல்லாமல் பொதுவாகவே வளர்ச்சிக்கு இது பெரிய அளவில் உதவுது அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலும் நம்மளுக்கு தெரியணும். அடுத்ததான் வந்து புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் ஏவை இருக்கக்கூடிய உணவை சமைக்கும்போது, மசிக்கும்போது, நம்ம குலைக்கிறோம், அதுக்கப்புறம் பிசையும் போது, பிழியும் போது எல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் வந்து அதிகமாக தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா அந்த உறிஞ்சலை வந்து அதிகராய் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா செல்வால்கள் உடைந்து அதிலிருந்து பீட்டா கரோட்டின் வந்து வெளியாகி நமக்கு வந்து உடலுக்கு அது வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றது. ஆனால் பெரும்பாலும் வாட்டர் சால்யூபிளில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம குக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே நமக்கு வந்து அது போயிடும் அப்படின்றது தான். வி வில் லூஸ் வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ஸ் வென் வி ஆர் குக்கிங் தி ஃபுட் அப்படின்றது தான். ஃபேட் சால்யூபிளாக இருக்கக்கூடிய அடுத்த ரெண்டாவது விட்டமின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விட்டமின் டி. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 வடிவம் இருக்குது. தேர் ஆர் 2 டிஸ்டிங்க்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்துலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கால்சிஃபெரால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து எர்கோ கால்சிஃபெரால், இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா போலே கால்சிஃபெரால் அப்படின்னு 2 இருக்குது. இந்த டி அப்படின்னா கால்சி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். விட்டமின் டி அப்படின்னா
போன்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு போனை வந்து போன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா விட்டமின் டி வேணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு சின்ன வயசுலேயே சொல்லியிருப்பாங்க. விட்டமின் டி வந்து நமக்கு வந்து எலும்புகள் வந்து உறுதியாகிறதுக்கு வந்து நமக்கு வந்து பயன்படுது அப்படின்றது தான். எலும்புகள் அப்படின்னாலே கால்சியம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ கால்சி அப்படின்ற வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கால்சிஃபெரால் இந்த 2 வடிவத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இயற்கையாகவே அதிகமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோலே கால்சிஃபெரால் அப்படின்றது தான். இந்த கோலே D3ன்னு சொல்லக்கூடிய இந்த கோலே கால்சிஃபெரால் வந்து D2ஐ ஒப்பிடும்போது ரொம்ப அதிகமாக மிக வேகமாக செயல்படுது அப்படின்னு இட் இஸ் மோர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து எர்கோ கால்சிஃபெரால், அதுக்கப்புறம் கோலே கால்சிஃபெரால், D2, D3, அதுக்கப்புறம் அந்த D3 அப்படின்றது இயற்கையாகவே இருக்குது. அதுக்கப்புறம் D2ஐ ஒப்பிடும்போது மிக வேகமாக செயல்படுகிறது அப்படின்ற கூடுதல் தகவல் நம்மளுக்கு தெரியணும். இந்த விட்டமின் டியவே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த விட்டமின் டி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ஆக்டிவ் ஃபார்ம், இந்த செயல்திறனற்ற ப்ரோ விட்டமின் டியாக இருக்குது. அதை செயல்திறனுடையதாக மாற்றணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா, சூரிய ஒளிச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த யூவி கதிர்கள் படும்போது தான் இது வந்து செயல்படும் வடிவமாக மாறுகிறது அப்படின்றது தான். த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தி இன்ஆக்டிவ் ப்ரோ விட்டமின் டி டு ஆக்டிவ் ஃபார்ம் when it is exposed to sunlight, அதில் இருக்கக்கூடிய யூவி ரேஸ் எக்ஸ்போஸ் ஆகும்போது தான் நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோர்ஸஸ் அப்படின்னா ஃபிஷ் லிவர் ஆயில், மீனெண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்க் பால், பட்டர் வெண்ணெய், அதுக்கப்புறம் எக் யோக் முட்டை மஞ்சள் கரு அப்படின்றது தான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான இது பொதுவாக இருக்குது. வித்தியாசமாக வரக்கூடியதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதோடைய செயல்பாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விட்டமின் டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அதை உறிஞ்சுதல் மற்றும் பயன்படுத்த உதவுகிறது அப்படின்றது. அப்சார்ப்ஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் அப்படின்றது தான். ஆனால் இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, டி அப்படின்னா அப்சார்ப்ஷன். இப்போது டி படிக்கும்போதே கேயும் டியும் சேர்த்து படிக்கணும். ஏன் அப்படின்னா கேக்கும் டிக்கும் இந்த கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கும் யூட்டிலைசேஷனுக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்சார்ப்ஷன்னா டி, யூட்டிலைசேஷன்னா கே. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். விட்டமின் கே எதுக்கு பயன்படுது அப்படின்னா கால்சியம் யூட்டிலைசேஷனுக்கு. விட்டமின் டி பெரும்பாலும் எதுக்கு பயன்படுது அப்படின்னா அப்சார்ப்ஷனுக்கு பயன்படுது அப்படின்றது தான். பட் இந்த இடத்துல வந்து விட்டமின் டி வந்து அப்சார்ப்ஷனுக்கும் யூட்டிலைசேஷனுக்கும் பயன்படுது, கால்சியத்துடைய அப்சார்ப்ஷனுக்கும் உறிஞ்சுதலுக்கும் பயன்படுத்த உதவுகிறது அப்படின்னு போட்டால் அது சரி அப்படின்னு தான் நம்ம எழுதுகிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா போன் அண்ட் டீத், பல் மற்றும் எலும்புகளின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் விட்டமின் டி. ஸோ விட்டமின் ஏ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விஷன் 2 பார்த்தோம். விட்டமின் ஏக்கு என்ன பார்த்தோம்? விட்டமின் ஏ அப்படின்னாலே ஒன்று வந்து ஐயோட தொடர்பு படுத்திக்கணும், இல்லை அப்படின்னா ஸ்கின்னோட தொடர்பு படுத்திக்கணும் அப்படின்றது தான். இது 2 தான் விட்டமின் ஏ. விட்டமின் டி அப்படின்னு பார்த்திங்கன்னா போன் ப்ளஸ் டீத். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கால்சியம் பாஸ்பரஸ், அவ்வளோதான். விட்டமின் டி குறைபாடுனால நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா, வளரும் குழந்தைகளுக்கு க்ரோயிங் சைல்டு வளரும் குழந்தைகளுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரிக்கெட்ஸ் அப்படின்ற நோய் வருது. பெரியவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோமலேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வருது அப்படின்னு தான். இது என்ன அப்படின்னா, இந்த ரிக்கெட்ஸ் ஆஸ்ட்ரோமலேஷியா அப்படின்னா என்னென்னா, இந்த எலும்புகள் வந்து ரொம்ப மென்மையானதாக அதோடைய பலம் குறைந்ததாக மாறி இந்த மாதிரி வளைகிற தன்மை வளைஞ்சிருது அப்படின்றது தான். அதனால் நேராக நடக்க முடியாது. இந்த மாதிரி கால்கள் வளைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நிலையத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிக்கெட்ஸ், இல்லை அப்படின்னா ஆஸ்ட்ரோமலேஷியா அப்படின்னு சொல்லுவோம். ரிக்கெட்ஸ் அப்படின்னா க்ரோயிங் சில்ட்ரனுக்கு, வளரக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடியது. ஆஸ்ட்ரோமலேஷியா அப்படின்னா அடல்ட்ஸுக்கு வளர்ந்தவங்களுக்கு, வளர்ந்த பெரியவங்களுக்கு அந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் அதுதான் ஆஸ்ட்ரோமலேஷியா அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். விட்டமின் டியை பொறுத்தவரை ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ வந்து ஓவர் கன்சம்ஷன் அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம், விட்டமின் டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நச்சுத்தன்மை, இட்ஸ் டாக்ஸிக் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். டாக்ஸிக் அப்படின்றது அது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹார்ட்டு, கிட்னி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளட் வெசல்ஸில், இரத்த நாளங்களில், இதயத்தில், அதுக்கப்புறம் கிட்னி, சிறுநீரகத்தில், இதில் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கால்சியம் வந்து படிய ஆரம்பிச்சிரும் அப்படின்றது தான். அது மட்டும் இல்லை, எலும்பு தேய்மானம், போன் லாஸ் அப்படின்றது, எலும்பு தேய்தல் மற்றும் கிட்னி ஸ்டோன், சிறுநீரகங்கள் அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. விட்டமின் டி குறைவாக இருந்தாலும் பிரச்சனை, அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை.
குறைவாக இருந்தால் என்ன ஆகுது அப்படின்னா ரிக்கெட்ஸ் அப்படின்ற நோய் வருது, ஆஸ்ட்ரோமலேஷியா அப்படின்ற நோய் வருது. அதிகமாக இருந்தால் அப்படின்னா கால்சியம் படிமானம், கால்சிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு சிக்கல் வருது. இதுதான் கால்சியத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா விட்டமின் இ அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரே ஒரு வேதிப்பொருள் மட்டும் இல்லை, இது ஒரு குழு, ஒரு குரூப் ஆஃப் காம்பவுண்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விட்டமின் இ அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதில் 2 பொருள் வந்து ரொம்ப குறிப்பாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டோகோஃபெரால், அதுக்கப்புறம் டோகோட்ரினால்ஸ் அப்படின்னு 2 கொடுத்துருக்கோம். டோகோஃபெரால் அண்ட் டோகோட்ரினால்ஸ். புக்கில் வந்து இந்த டோகோஃபெராலை வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த விட்டமின் இ அப்படின்றது அதிகமாக ஆக்டிவாக செயல்படக்கூடியது இந்த டோகோஃபெரால் அப்படின்றத. மூலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சோர்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஆயில் அப்படின்னு இருக்கும். காட்டன் சீட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், வீட் ஜெம் ஆயில், வெஜிடபிள் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கிரவுண்ட்நட்லேயும் ஆயில் இருக்குது, அல்மண்ட்லேயும் ஆயில் இருக்குது. ஸோ இதில் தான் ஆயில் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா விட்டமின் இ இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஆயில் இ அப்படின்றது இது இல்லாமல் நம்ம என்ன ஈயோட எதை தொடர்பு படுத்தணும் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இதையும் நம்ம தொடர்பு படுத்தணும் அப்படின்றது தான். ஆயில் இ ஆன்டி ஆக்சிடென்ட். ஏன் அப்படின்னா விட்டமின் இ வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுது அப்படின்றது, எதிர் ஆக்சிஜன் ஏற்றத்துக்கு வந்து செயல்படுது அப்படின்றது தான். இதனால் என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட் ரிமூவ்ஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது தான். தனி உறுப்புகளை நீக்குகிறது. ஏன் அப்படின்னா தனி உறுப்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கொழுப்பு செல் மெம்பரைன் இருக்குது, ஒரு செல் இருக்குது அப்படின்னா செல் மெம்பரைன் எதால் இருக்கும் அப்படின்னா லிப்பிட்ஸால் இருக்கும். இந்த லிப்பிட்ஸை வந்து அதோடி போய் வினை புரிஞ்சு என்ன பண்ணுது அப்படின்னா அதை வந்து ரொம்ப வலுவிளக்கு வைக்குது அப்படின்றது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த செல்லுடைய ஒரு ஒழுங்கு தன்மையே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த செல் சவ்வின் ஒழுங்குத்தன்மையை பராமரிக்கிறது. அதனால் அந்த செல்லுடைய இன்டெகிரிட்டியே வந்து ஸ்ட்ரக்சருடைய இன்டெகிரிட்டியே வந்து பாதுகாக்குது அப்படின்னா. அதே மாதிரி தான் ஆர்பிசி ரத்த மழிதலிலிருந்து பாதுகாப்புது. லைசிஸ்னால் குறையிறது, இட்ஸ் பிரிகிறது அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ அந்த ஆர்பிசி உடைகிறத தடுக்குது அப்படின்றது, உடைகிறதுலேருந்து தடுக்குது அப்படின்றது. அதுக்கப்புறம் விட்டமின் இ இஸ் எசென்ஷியல் ஃபார் ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ் அப்படின்றத, இனப்பெருக்க செயல்முறைகளுக்கு அவசியம். அப்போ இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். அப்போ இ எதுக்கெல்லாம் தொடர்புடையது? ஆயில், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொன்ன உடனே நமக்கு ஃப்ரீ ரேடிக்கலை தடுக்குது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரிவெண்ட் ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்றது நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதோடைய ஃபங்க்ஷன், அடிஷ்னல் ஃபங்க்ஷன், விட்டமின் இ அவருடைய அடிஷ்னல் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிலேயிங் தி ஏஜிங் ஆஃப் தி செல் அப்படின்றது தான். செல்கள் முதிர்ச்சி அடைவதை குறைக்கிறது, தடுக்கிறது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் முக்கியமான நொதிகள், கோஎன்சைம்ஸ், துணை நொதிகளை உற்பத்தி செய்ய, தொகுக்க இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. துணை நொதி Q அப்படின்னு சொல்லக்கூடிய துணை நொதி. ஏன் அப்படின்னா துணை நொதி எதுக்காக அப்படின்னா பயோகெமிக்கல் ரியாக்ஷன். இப்போது என்சைம்ஸோடைய ரோலே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நொதி அப்படின்னு சொல்லுவோம். நொதி அதோடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த உயிர்வேதி வினைகளை ஊக்குவிக்கிறது அப்படின்றது. அது எப்படி ஊக்குவிக்கும்னா இந்த நொதிகள் என்ன வினை ஊக்கிய கேட்டலிஸ்ட்டாக வந்து இது ஆக்ட் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரியாக்ஷனை வந்து உந்தி தள்ளும் அப்படின்றத. அதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப தேவைப்படுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஃபிஷியன்சி டிசீஸ். இல்லைன்னா என்ன சிக்கல் ஆகும் அப்படின்றது. இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஃபெயிலியர் நடக்கும். ரீப்ரொடக்டிவ் ஃபெயிலியர் அப்படின்னா மலட்டுத்தன்மை இருக்கும். அதுக்கப்புறம் தசை நார் தேய்வு அப்படின்றது, மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி அப்படின்றது. இதுதான் வந்து புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க, அதிகமாக கொடுத்துருக்கிறது. இல்லைன்னா மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி நடக்கும் அப்படின்னு. அது இல்லாமல் கூடுதல் தகவலாக நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த ரீப்ரொடக்டிவ் ஃபெயிலியரும் நடக்கும். அது இல்லாமல் ஹெப்பாட்டிக் நெக்ரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலும் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஹெப்பாட்டிக் நெக்ரோசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கல்லீரலில் நடக்கக்கூடிய ஒரு பாதிப்பு. கல்லீரல்னால் என்ன? லிவர்
கல்லீரல் வந்து பாதிக்கும். எப்படி பாதிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து குழியாக ஓட்டையாக ஆகிறதுக்கான வாய்ப்பு. அதை தான் நம்ம இந்த கல்லீரல் அலர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். கல்லீரல் ஹெப்பாட்டிக் நெக்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் இ டெஃபிஷியன்சி வில் லெட் டு தி நியூராலஜிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன், நரம்பியல் திரும்பியக்கம் அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். முக்கியமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, இதுதான் தசைநார் தேய்வு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது மலட்டுத்தன்மை, ரீப்ரொடக்டிவ் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது ரெண்டுமே வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா விட்டமின் கே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது எதுலேருந்து எடுத்துக்கிறாங்க? இட் இஸ் அ டெரிவேட்டிவ் ஆஃப் நாப்தோகுயினோனின் சார்ந்த சேர்மங்களாக இருக்குது அப்படின்றது. நாப்தோகுயினோன் வந்து அதுலேருந்து ஒரு அடிஷ்னல் ஃபார்மாக வந்து சில வேதிப்பொருட்கள் இருக்குது. அந்த வேதிப்பொருட்கள்லாம் என்ன அப்படின்னா ஃபைலோகுயினோன், மெனாகுயினோன், மெனாடியோன் அப்படின்னு 3 பொருள். இந்த 3 பொருளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம விட்டமின் கே அப்படின்னு சொல்கிறோம். அப்போது எதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டால் நாப்தோகுயினோன்லேருந்து எடுக்கிறோம். எது விட்டமின் கேயாக செயல்படுது, அதோடைய ஃபங்க்ஷனை செயல்படுத்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைலோகுயினோன், மெனாகுயினோன், மெனோடியோன். இது எதுலேருந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைலோகுயினோன் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸில், காய்கறிகளில், பச்சை காய்கறிகளில் இருக்குது. ஆனால் மெனாகுயினோன் எதில் இருக்குது அப்படின்னா பாக்டீரியாக்கள், இந்த குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவிலேருந்து உற்பத்தி ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெனோடியோன் அப்படின்றது நம்ம செயற்கையாக உற்பத்தி பண்ணுறோம், சிந்தட்டிக் இன் நேச்சர் அப்படின்ற புரிதல் நமக்கு வரணும். சரிங்களா? இட் இஸ் சிந்தட்டிக் இன் நேச்சர், செயற்கையாகவே உற்பத்தி செய்யக்கூடியது அப்படின்றது. இது விட்டமின் கேனா என்ன, எதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா நாப்தோகுயினோன்லேருந்து எடுக்கிறோம். ஃபைலோகுயினோன், மெனாகுயினோன், மெனாடியோன் அப்படின்றது காய்கறிகள்லேருந்து இருக்குது, பாக்டீரியாக்கள் உற்பத்தி பண்ணுறது, செயற்கையாக உற்பத்தி பண்ணுறோம். ரைட். இதோடைய செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேனாலே கிளாட்டிங். கே அப்படின்னா கே கிளாட் அப்படின்னு இரத்தம் உறைதலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படின்றது தான். ஸோ பிளட் கிளாட்டிங், இரத்த உறைதலுக்கு அவசியமானது. அதனாலேயே இந்த விட்டமினுக்கு பேர் என்ன, ஆன்டி ஹெமராஜிக் விட்டமின் அப்படின்னா இரத்தப்போக்கை தடுக்கும் வைட்டமின்கள் அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாமல் கேவை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். கே எதுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா யூட்டிலிட்டி ஆஃப் தி கால்சியம், அப்சார்ப்ஷன் ஆஃப் த கால்சியம். அப்சார்ப்ஷனுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டி, யூட்டிலிட்டிக்கு தேவைப்படக்கூடியது கே. இந்த புரிதல் வந்து நமக்கு இருக்கணும். அப்போது இதுவரையும் நம்ம பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏ பார்த்துட்டோம், டி பார்த்துட்டோம், இ பார்த்துட்டோம், கே பார்த்துட்டோம். இதுதான் வந்து ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து விட்டமின் பி அப்படின்றது ஒரே ஒரு வைட்டமின் இல்லை, பியில் வந்து நிறைய இருக்குது. அதனால தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதை காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல நம்மளுக்கு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விட்டமின் பி உடைய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தயாமின் அப்படின்றது தான். எதில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஈஸ்ட் அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ தான் ஈஸ்ட்ன்ற வார்த்தையை வந்து நம்ம புதுசாக பார்க்குறோம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கோஎன்சைம் இன் தி ஃபார்ம் ஆஃப் தயாமின் பைரோபாஸ்பேட் இன் கிளைகோலைசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தயாமின் வந்து ஒரு துணை என்சைமாக செயல்படுது அப்படின்றது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைகோலைசிஸ்னால் என்ன அப்படின்னா குளுக்கோஸை உடைத்து ஆற்றல் தரக்கூடியது அப்படின்னு அர்த்தம், எனர்ஜி. அப்போது எனர்ஜி, உடலுக்கு ஆற்றல் தேவை அப்படின்னா இந்த விட்டமின் B1 தேவை அப்படின்றது தான். அப்போது நம்ம இது விட்டமின் B1 இல்லை, உடலில் இல்லை அப்படின்றதுக்கான அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த திசுக்களில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆற்றல் இல்லாத ஒரு தன்மை இருக்கிறத பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சோர்வாக இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா எரிச்சலாக இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து மன அழுத்தம், டிப்ரெஷன் மன அழுத்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால்களில் வந்து உணர்வு இல்லாத தன்மை, நம்ப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ப்னஸ் இன் லெக்ஸ், உணர்வு இல்லாத தன்மை அப்படின்றது. இதெல்லாமே வந்து இந்த விட்டமின் B1 இல்லாததற்கான ஒரு அறிகுறி தான். இது விட்டமின் B1 இல்லைன்னா நமக்கு என்ன அந்த குறைபாடுனால என்ன நோய் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிபெரி அப்படின்ற நோய் வரும். பெரிபெரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிஃபெரல்
நர்வ் டேமேஜ் தான் நம்ம பெரிபெரி அப்படின்னு சொல்லுவோம். புற நரம்பு மண்டல சிதைவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெரிபெரின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் இந்த மாதிரி கால்களில் நமக்கு வந்து எடிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷனும் இருக்கும். எடிமானா என்ன, கால்கள் வந்து வீங்கியிருக்கும், இன்ஃப்ளமேஷன் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி அழுத்தணும் அப்படின்னா அந்த அழுத்தின பகுதி திருப்பி வெளியில் வராது, அப்படியே குழி மாதிரியே இருக்கும், அந்த நீர் கட்டின மாதிரி இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எடிமா அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே வந்து வைட்டமின் B1 குறைபாடுனால வரக்கூடியதான். அடுத்ததான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வைட்டமின் B2. இது வந்து ரொம்ப ஈஸி. வைட்டமின் B2னா எக்ஸாம்பிள் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வச்சுன்னா ரிபோஃப்ளாவின். B2னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிபோஃப்ளாவின் அப்படின்றது. இந்த எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்றது பெரிய அளவில் ஞாபகம் வச்சுக்க முடியலை. சோயாபீன்ஸ், க்ரீன் வெஜிடபிள்ஸ், ஈஸ்ட்டு, எக் ஒயிட்டு, மில்க், லிவர், கிட்னி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பட் எக்ஸாம் பாயிண்டில் எவ்வளோ தூரத்துக்கு இதை ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த விட்டமின் B2 குறைபாடுனால வரக்கூடிய நோய் பேர் என்னென்னா செலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, கைலோசஸ் அப்படின்னு சொல்லுவோம். கைலோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கைலோசஸ் அப்படின்றது அப்படின்னா என்ன அப்படின்னா, வாயுடைய அருவில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரியான வெடிப்பு வர்றது, புண்ணு வர்றது அப்படின்றது, லெசான்ஸ் ஆன் தி கார்னர் ஆஃப் தி மவுத், லிப்ஸ் அண்ட் டங் அப்படின்றது, இதெல்லாம் தான் நமக்கு வந்து அறிகுறி. விட்டமின் B2னால் வரக்கூடிய அந்த நோய் பேர் கைலோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான வாயில் வெடிப்பு மற்றும் புண்கள் வர்றதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் கைலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வைட்டமின் B2னால் நடக்குது அப்படின்றது தான். அப்போது வைட்டமின் B2னா நமக்கு எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ரிபோஃப்ளாவின் ஞாபகம் வச்சுக்கணும், கைலோசிஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான், டன். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா விட்டமின் B3 அப்படின்றத. விட்டமின் B3யோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாசின் அப்படின்றத. இது இல்லாமல் விட்டமின் B3க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிக்கோட்டினிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரல்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அரிசியில் மேலே இருக்கக்கூடிய அந்த தவிடு, நம்ம வந்து ரொம்ப பாலிஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த தவிடுலாம் போயிடும் அப்படின்றத. அந்த சிரல்ஸில் இருக்கக்கூடிய தானியங்களில் இருக்கக்கூடிய அந்த தவிட்டில் தான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த விட்டமின் B3 அப்படி இருக்குது அப்படின்றது. இந்த B3 குறைபாடுனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெலாக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோல் நோய் வரும். பெலாக்ரா அப்படின்றது. பெலாக்ரா அப்படின்னா என்ன அப்படின்னா சூரிய ஒளி படும்போது, உடலில் சூரிய ஒளி படும்போது இந்த தோல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அலர்ச்சி அடையும் அப்படின்றது. இதை தான் வந்து பெலாக்ரா அப்படின்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் இந்த விட்டமின் B3யோட பங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஃபேட்ஸ் மற்றும் கார்போஹைட்ரேட் இது ரெண்டும் உற்பத்தி ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார்மேஷன் ஆஃப் ஃபேட் அண்ட் கார்போஹைட்ரேட்டுக்கு B3 ரொம்ப ரொம்ப அவசியம். அது வந்து நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கின், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கின்னு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டெஸ்டைன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நர்வஸ் சிஸ்டம். இந்த மூணும் சரியாக செயல்படணும் அப்படின்னா நமக்கு இந்த B3 கண்டிப்பாக தேவை அப்படின்றது தான். இந்த பெலாக்ரா மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் வருது அப்படின்னா வாயில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நமக்கு வந்து வறண்டாப்பில் இருக்குது. அதான் இங்கிலீஷில் சொல்லலாம் சோர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோர்னஸ் இன் மவுத் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து நாக்கு வீங்கி இருக்கும், ஸ்வெல்லன் டங் அப்படின்றது. அந்த தடிமனான உதடு அப்படின்னு தடிமனான உதடு. அதுக்கப்புறம் நாக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயிற்றுப்போக்கு நடக்கிறது, டயேரியா நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தம் வரும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குழப்பம், கன்ஃபியூஷன். இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா விட்டமின் B3 குறைபாடுனால வரக்கூடியது அப்படின்றது தான். பெலாக்ரா அப்படின்றது தான் புக்கில் கொடுத்துருப்பாங்க. பொதுவாகவே நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக நமக்கு வந்து நல்ல நலமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த B3 தேவை. அது இல்லாமல் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைன் குடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அது நல்ல ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து செயல்படணும்னா நமக்கு வந்து B3 தேவை. அதுக்கப்புறம் இந்த நர்வஸ் சிஸ்டம் சரியாக மெயின்டைன் ஆகணும் அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரியான B3 தேவை அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா B5 பேண்டத்தோனிக் ஆசிட் அப்படின்றதான்.
இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா மஷ்ரூம்ஸ், காளான்களில் வந்து இந்த பேந்தட்டோனிக் ஆசிட் இருக்குது. இந்த பேந்தட்டோனிக் ஆசிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. பிளான்ட்டு, அனிமல், மைக்ரோப்ஸ் எங்கே போனாலும் இந்த பேந்தட்டோனிக் ஆசிட் இருக்கும். அதனால் பெரிய சிக்கல் இல்லை. இதோடைய முக்கிய பங்கு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் இது எல்லாத்தையுமே வந்து மெட்டபாலைஸ் பண்ணுறதுக்காக வந்து இது வந்து பெரிய பங்கு ஆக்குது. இதனால் இந்த விட்டமின் B5 குறைபாடுனால ஏதாவது நோய் வருமா அப்படின்னா, இந்த விட்டமின் B5 குறைபாடு அப்படின்றது ரொம்ப 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 ரேர். அது குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பெரும்பாலும் எல்லா உணவுகள்லையும் இருக்கிறதுனால அது ஒரு பெருசாக நமக்கு எந்த நோயும் வர்றதில்லை. ஆனால் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா இது வந்து வளர்ச்சி குறைபாடு வந்து கொண்டு வரும் அப்படின்னா இட் வில் லெட் டு தி இன்அடிக்குவேட் க்ரோத் அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த B5யோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா B5 பேந்தட்டோனிக் ஆசிட், B5 பேந்தட்டோனிக் ஆசிட், பேன்னா 5 பாஞ்சுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஹிந்தியில் பாஞ்ச் அப்படின்னா 5 பேந்தட்டோனிக் ஆசிட் அப்படின்றது. இது எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம கார்போஹைட்ரேட், நம்ம ஏற்கனவே சொன்ன கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் இது எல்லாத்தையும் உடச்சி நமக்கு ஆற்றலை கொடுக்கறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து விட்டமின் டின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, விட்டமின் டி உற்பத்திக்கு இது ரொம்ப ரொம்ப தேவை. அது மட்டும் இல்லை, ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ் அது உற்பத்தி ஆகிறதுக்கும் இந்த விட்டமின் B5 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்பிசி உற்பத்திலையும் இதோடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் விட்டமின் B5 வந்து எதிர்ப்பு சக்தியை, இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு அதை வந்து உறுதி பண்ணுது. இதுதான் வந்து விட்டமின் B5 பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா விட்டமின் B6 உடைய வேதிப்பொருள், அந்த வேதிப்பெயர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பைரிடாக்சின் அப்படின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் அதுக்கு இன்னொரு பெயர் இருக்குது. அது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதர்மின் அப்படின்னும் நம்ம வந்து சொல்லலாம். ஒன்று வந்து பைரிடாக்சின் அப்படின்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் வந்து அதர்மின் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோடைய குறைபாடும் வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். இட் இஸ் வெரி ரேர். த டெஃபிஷியன்சி டிசீஸ் விட்டமின் B6 டெஃபிஷியண்ட்டாக இருக்கிறதே ரொம்ப ரொம்ப ரேர். ஏன் அப்படின்னா எல்லா ஃபுட்லேயும் இருக்கும் அப்படின்றது தான். ஈஸ்டில் வந்து இருக்கிறத வந்து ரொம்ப குறிப்பாக வந்து புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பெரும்பாலும் இந்த குறைபாடு வந்து யாருக்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பச்சிளம் குழந்தைகளுக்கு, இன்ஃபேன்ஸ் பச்சிளம் குழந்தைகள் அவங்களுக்கு தான் இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. எந்த மாதிரியான சிக்கலை உண்டு பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த குழந்தைகள் எரிச்சலாகவே இருக்கும், அழுதுகிட்டே இருக்கும், எரிச்சல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூக்கமின்மை, இன்சோம்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மை, குழந்தைகள் தூங்காது அப்படின்றது. அதுக்கப்புறம் பலவீனமான தசைகள், வீக் மசில்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக கன்வல்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வலிப்பு நோய் வருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். B6 பைரிடாக்சின் B6 குறைபாடுனால என்ன ஆகும் அப்படின்னா வலிப்பு நோய் வரும் அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து B7க்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பயோட்டின் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இது வந்து சல்ஃபர் கண்டெய்னிங் வாட்டர் சால்யுபிள் விட்டமின் அப்படின்னு சொல்லுவோம். சல்ஃபர் இருக்கக்கூடிய ஒரு நீரில் கரையக்கூடிய ஒரு வைட்டமின் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா பயோசிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட். ஃபேட்டி ஆசிட்னா ஃபேட்ஸ், பயோசிந்தசிஸ்னால் அந்த உயிர் தொகுப்பில் உடலே வந்து இந்த கொழுப்பை உற்பத்தி செய்ய தொகுக்க இது வந்து உதவுது அப்படின்றது தான். இந்த மாதிரி விட்டமின் B7 இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஹேர் லாஸ் நடக்கும், அதுக்கப்புறம் மசில் பெயின், தசை வலி நடக்கும், முடி உதிர்வு, அதுக்கப்புறம் மனச்சோர்வு, டிப்ரெஷன் வந்து நடக்கும் அப்படின்றது தான். ஸோ ரொம்ப முக்கியமானது ஃபேட்டி ஆசிட் உற்பத்தி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் B7 இன்னொரு முக்கியமான பங்கு ஸ்கின்னை வந்து நல்ல மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நர்வஸ் சிஸ்டம் அது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்றது. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா B9 அதோடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட். ஸோ ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதோடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, செல் டிவிஷன் நயன்னாலே டிவிஷன் அப்படின்றது தான், செல் பிரித்தல் அப்படின்றது தான். இது செல் டிவிஷன் சரியாக நடக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரெட் செல்ஸ் வந்து சரியாக பிரியாமல் பெரிய பெரிய ரெட் செல்ஸாக இருக்கும் அப்படின்றது தான். குறைவாக பெரிய பெரிய பிளட் செல்ஸாக இருக்கும். அது என்ன உண்டு பண்ணும் அப்படின்னா, மெகானா பெருசுன்னு அர்த்தம், மெகா லோபிளாஸ்டிக் பெருசாக இருக்குதுன்னு அர்த்தம். அனீமியா அப்படின்றது ஒரு அனிமையான இரத்த சோகை, சிவப்பணு இரத்த சோகை அப்படின்றது. ஆர்பிசி பிரியாது, ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படி இருக்கிறனால மெகானா பெருசு, லார்ஜ் சைஸ் ஆர்பிசிஸ் இருக்கும். அதனால நமக்கு வந்து அனீமியா குறைபாடு, இரத்த சோகை வரும் அப்படின்றது தான். அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த B9 இல்லை அப்படின்னா, இந்த B9 எதுக்கு தேவை அப்படின்னா, பர்த் டிஃபெக்ட்ஸு, பிறவி குறைபாடுகள், குழந்தைகள் பிறக்கும்போது பிறவி குறைபாடுகள் இல்லாமல் பிறக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த விட்டமின் B9 ரொம்ப ரொம்ப அவசியம், பர்த் டிஃபெக்ட்ஸை தடுக்கிறதுக்காக. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பி காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய கடைசி வைட்டமின் B12 அப்படின்றது, கோபாலமைன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கோபாலமைன் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது ஆபத்தான இரத்த சோகையை விளைவிக்குது. இது வந்து இந்த B12 இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பெர்னீஷியஸ் அனிமியா, இதுவும் இரத்த சோகையை உண்டு பண்ணுது அப்படின்னா. ஆனால் இது மட்டும்தான் பி காம்ப்ளெக்ஸில் B12 மட்டும்தான் வாட்டர் சாலிபிள் இல்லை, இது ஃபேட் சாலிபிள் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக இதில் என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த B12 நமக்கு தாவரங்கள்லேருந்து கிடைக்கிறது இல்லை, இறைச்சி, முட்டை, மீன், இறைச்சி இதிலிருந்து மட்டும்தான் கிடைக்கும். ஒன்லி ஃப்ரம் அனிமல்ஸ். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரியணும். இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் அப்படின்றது தான். ரைட், பி முடிஞ்சிச்சு. கடைசியாக நமக்கு இருக்கக்கூடிய விட்டமின் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, விட்டமின் சி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அஸ்கார்பிக் ஆசிட். இது ரொம்ப எங்கே சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, ஆரஞ்சு, லெமன், டொமேட்டோ, ஆம்லா அண்ட் லீஃபி வெஜிடபிள்ஸ் அப்படின்றது தான். கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டொமேட்டோ, ஆம்லா, லீஃபி வெஜிடபிள்ஸ் அப்படின்றது தான். இதோடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோலோஜன்களை உருவாக்குறது. கோலோஜன் அப்படின்றது என்னென்னா, இந்த நம்ம கட்டமைப்பு, உடல் கட்டமைப்புக்கு தேவையான போன், மசில், லிகமெண்ட், டெண்டான், இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த மாதிரியான தசைகளுடைய கட்டமைப்புக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் தான் நம்ம சொல்லக்கூடிய கோலாஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதம். இதை வந்து இதோடைய உற்பத்தியில் முக்கியமான அங்கமாக இருக்கிறது இந்த விட்டமின் சி அப்படின்றது தான். அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக வந்து இது வந்து இருக்குது அப்படின்றது தான். ஆன்டி ஆக்சிடென்ட்னாலே நமக்கு தெரியும், ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து தடுக்குது அப்படின்னு தான். ப்ரிவெண்ட் தி ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷன், ரிமூவ்ஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது தான். இந்த சி குறைபாடுனால நமக்கு என்ன வருது அப்படின்னா, ஸ்கர்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறைபாட்டு நோய் வருது. ப்ளீடிங் கம்ஸ், பற்களில் இரத்த கசிவு, ஈறுகளில் இரத்த கசிவு நடக்கிறது வந்து இதனால தான் நடக்குது அப்படின்றது தான். இது வந்து கூடுதல் தகவல். ஸோ இதுக்கு மேலே வந்து வைட்டமின்ஸில் பெரிய அளவில் கேள்விகள் கேட்க வாய்ப்பில்லை. இதுக்குள்ளேருந்து தான் கேட்பாங்க. ஆனால் கண்டிப்பாக உறுதியாக நம்ம வந்து ஒரு கேள்வி வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா இந்த வாட்டி எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. ரொம்ப ஃபேக்சுவலாக இருக்குது. 2 தடவை படித்து எழுதி பார்த்துட்டிங்க அப்படின்னா எக்ஸாம் முன்னாடியும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இதில் கேட்கக்கூடிய கேள்வியை நம்மளால் எழுதிட முடியும். நன்றி.